யோசிச்சு பாருங்க, அந்த டாக்டர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்து தான் நாங்க படுத்திருக்கணும். இன்னொரு கண்ணீரையும் துயரையும் சுமந்து கொண்டிருந்த ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லிட்டு தானே வந்து படுத்திருக்கணும். 36 மணி நேரம் டியூட்டி முடிச்சிட்டு அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு அரை மணி நேரம் நமக்கு கிடைக்காதான்ற நம்பிக்கையில தானே வந்து படுத்திருக்கணும். அப்படி படுக்க வந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள்னா, கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் மிகவும் மோசமான முறையில் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, சூசைடா இருக்குன்னு அவங்க வேலை செய்யற அதே அரசு மருத்துவமனை சொல்லுது. போராட்டம் வெடிச்சதுக்கு அப்புறமா சொல்றாங்க, இல்ல இல்ல இது மர்டரா இருக்கும், இதோ இவனை கைது பண்ணிருக்கோம் பாருங்க, இவன் தான் இதை செஞ்சான் அப்படின்னு அந்த அரசு மருத்துவமனை எடுக்குது. இப்படி சப்பகட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. ஏங்க, ஒரு பொண்ணு 12 மணிக்கு மேல வெளியில போக முடியல அப்படின்னாலே இந்த தேசத்தில் சுதந்திரம் இல்லைன்னு சொன்ன நாட்டில தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றீங்க, வேலை பார்க்கிற இடத்துல வேலை பார்க்கிற அலுவலகத்தில் இருக்கிற ஒரு அறையில ஒரு பொண்ணு படுத்து தூங்கும் போது அவர் கற்பழிக்கப்பட்டு அவள் சாகடிக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் இந்த நாடு 2 நாளைக்கு முன்னாடி சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. என்னங்க சுதந்திரம் இருக்கு சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு? வெட்கமாக இல்லையா? இதுல என்ன கொடூரம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு கிரைம் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய மர்டர் நடந்திருக்கு, அரசு இயந்திரம் இதுல யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்ணுதோ அப்படின்ற சந்தேகம் வலுக்கும் அளவுக்கு அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு. என்ன சொல்றாங்க, இது சூசைடா இருக்கலாம், இல்ல இது மர்டர் தான், நான் சிங்கிள் பர்சன். ஏங்க, சிங்கிள் பர்சன் மர்டர்னா எங்க எல்லாரும் ஃபாரன்சிக் மெடிசன் முடிச்சிட்டு தானே எம்பிபிஎஸ் முடிச்சோம் நாங்க. எங்களுக்கு தெரியும் சிங்கிள் பர்சன் இவ்வளவு இன்ஜுரி, நூத்துக்கணக்கான இன்ஜுரி, இவ்வளவு பைட் மார்க்ஸ், ஒரு பர்சன் உடம்புல இருந்து 150 மில்லிகிராம் அளவுக்கு செமன் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு பர்சனால இந்த கொலையை செஞ்சிருக்க முடியுமா? அரசு இதை மூடி மறைக்க நினைக்குதோ, இல்ல அந்த அரசு மருத்துவமனை இதை மூடி மறைக்க நினைக்குதோ, இல்ல இது பெருசா அட்வர்டைஸ் ஆனா பெரிய போராட்டம் வெடிக்கும்னு நினைக்கிறதுனால இப்படி பண்றாங்களா? ஏங்க, இதெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தை பண்ண வேண்டிய விஷயமாங்க. இஸ் ரேப் a debate? 4 பேர் கூடி இது யார் தப்பு யார் தப்புன்னு. ஏங்க, இது யார் தப்பா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளுடைய தப்பா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டிய பெரும் குற்றம்ங்க. விமன் எம்பவர்மெண்ட் இந்த தேசத்துல பேசுறதுக்கு இனிமேட்டு என்ன யோகியதைங்க இருக்கு? நாட்டை பெண், ஒரு மாநிலத்தை பெண் ஆண்டால் அது உமன் எம்பவர்மெண்டா? ஒரு மாநிலத்தில் பெண் சுதந்திரமாக தன் சொந்த அலுவலகத்தில் ஒரு இடத்தில் ஓய்வு கூட எடுக்க முடியவில்லை என்றால் என்ன உமன் எம்பவர்மெண்ட், என்ன ஃப்ரீடம் ரைட்ஸ் நம்ம பேசுறதுக்கு நம்ம கிட்ட வக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். மனிதனை விட மிக மோசமான ஒரு மானங்கெட்ட பிறவின்னு ஒரு பிறவி இருக்கவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த டாக்டர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஒரு உயிரை காப்பாத்திட்டு வந்து தான் நாங்க படுத்திருக்கணும். இன்னொரு கண்ணீரையும் துயரையும் சுமந்து கொண்டிருந்த ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லிட்டு தானே வந்து படுத்திருக்கணும். 36 மணி நேரம் டியூட்டி முடிச்சிட்டு அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு அரை மணி நேரம் நமக்கு கிடைக்காதான்ற நம்பிக்கையில தானே வந்து படுத்திருக்கணும். அப்படி படுக்க வந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள்னா, இதை விட ஒரு கேவலமான ஜென்மம் இந்த உலகத்துல இருக்க முடியுமாங்க? வேற ஏதாவது ஒரு பிறவி, வேற ஏதாவது ஒரு உயிரினம் இவ்வளவு ஒரு ஹீனியஸ் ஆக்ட், இவ்வளவு ஒரு கேவலமான ஆக்ட செஞ்சுட்டு நிம்மதியா வீட்டுல வந்து தூங்க முடியுமாங்க? ஏங்க இவ்வளவு பொங்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் மருத்துவர்கள்லாம் இவ்வளவு? ஏங்க, முதல்ல அரசு மருத்துவமனைக்குள்ள எவனோ ஒருத்த வந்து டாக்டரோட பொருளை திருடினா அப்படின்னும் போது நாங்க பொங்காம இருந்ததும், பைக்கை திருடினா அதை திருடினா போது பொங்காம இருந்ததும், அரசு பெண் மருத்துவர்கள் மீது அன்னெசரியா எவ்வளவு ஸ்கேண்டல்ஸ் இருக்குங்க, எவ்வளவு ஃபீமேல் ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த நேரத்திலலாம் பொங்கும்போது எல்லாரும் சப்பக்கட்டு கட்டினாங்க. இந்த டாக்டர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார், இந்த டாக்டர் இன்னும் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவார், அது பண்ணப்படுவார், இது பண்ணப்படுவார். ஆக மொத்தம் அந்த பர்சனுக்கு கிடைக்க வேண்டிய தக்க தண்டனை கொடுக்கப்பட்டதா? கிரிமினல் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்படல. அப்படிலாம் பண்ணாத போது நாங்க பொங்கலை பாத்தீங்களா? அதனாலதான் எங்க இனத்துல ஒருத்தர் இன்னைக்கு இப்படி செத்து கிடக்குறாரு. இப்பவும் நாங்க பொங்கலனா டாக்டர்லாம் இவங்கெல்லாம் வெண்ணங்க, இவங்களை எவ்வளவு வேணாலும் ஏமாத்தலாம் அப்படின்னு இந்த சமூகம் நினைக்கிறதுக்கு நாங்களே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், இந்த பொண்ணு இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு 6.5 வருஷம் படிச்சிருக்கணும். அந்த கடைசி 1 இயர் இன்டர்ன்ஷிப்ல அவ்வளோ ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கும். ஏன்னா யாரு எந்த இடத்துல தப்பு பண்ணாலும் கீழே இருக்கிற அவங்கள தான் போட்டு அடிப்பாங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஃபுட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தலை இருக்கு அப்படின்னா ஒரு கால் இருக்கணும்ல. அந்த கால் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டர்னும் ரெசிடென்ட்ஸுங்க. நான் இதை வந்து ஒரு ஜூனியர் லெவல்ல இருந்து பேசுறாங்க, மிடில் லெவல்ல இருந்து பேசுறாங்க. நீங்க இருக்கலே சீனியர் மோஸ்ட் கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட கூட போய் பேசி பாருங்க. உங்களுடைய அரசு மருத்துவமனை இயங்குவதற்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்ன்ஸும் பிஜிஸும் சீனியர் டாக்டர்ஸ் அத்தனை பேரும் ஒத்துப்பாங்க. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு டாக்ஸிக் ஒர்க் என்விரான்மெண்ட்ல, ஏன்னா இவ்வளவு வேலை செஞ்சு அவங்க திட்டு தான் வாங்குவாங்க. சரியா? இவ்வளவு கடுமையான வேலை செஞ்சு திட்டு வாங்கி உழைச்சி இன்டர்ன்ஷிப்பை முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க வைக்கிற நீட் பிஜி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு கொல்கத்தா மாதிரியான சிட்டில இருக்கிற ஒரு பிரைம் ஹாஸ்பிட்டல்ல சீட் எடுக்கணும்னா அவங்க எவ்வளவு கடினமா படிச்சிருக்கணும். அவங்களோட டிசிப்ளினையும் டெக்கோரத்தையும் நீங்க ஈஸியா குறை சொல்லிடுவீங்க. எதுக்கு அந்த பொண்ணு அங்க போய் படுத்தா, எதுக்கு அந்த பொண்ணு இத்தனை மணிக்கு போனா, எதுக்கு அத்தனை மணிக்கு போனா. ஏங்க நான் ஒன்னு சொல்லட்டா, அரசு மருத்துவர்களுக்கு நைட்டு 12 மணிக்கு திடீர்னு யூரின் வருதுன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்குள்ள நல்ல வெல் மெயின்டைன்டு
டாய்லெட்ஸ் எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண் பீரியட்ஸ்ல இருக்கா, சானிட்டரி பேட்ஸ் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அதுக்கான பிரைவசி கொடுக்குற ரூம்ஸ், சேஞ்சிங் ரூம்ஸ் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரீ சானிட்டரி பேட்ஸ் அரசு மருத்துவமனையிலேயே முதல்ல அவைலபிளா? இவ்வளவுதான் அரசு மருத்துவர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டிக்கு உள்ள இருந்து தன்னை 36 மணி நேரமா, ஒரு சில பேருக்குலாம் டபுள் ஷிஃப்ட் டியூட்டி வரும். அதாவது சனிக்கிழமை காலையில போவாங்க, திங்கக்கிழமை நைட்டு தான், ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோ டபுள் ஷிஃப்ட் பண்றவங்களுக்கு நடுவில் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்காதா? ஆனா அவங்க வந்து டியூட்டிக்கு வெளியில ரூமுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாலோ இல்ல மேல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போனாலும் டியூட்டில இருக்கும்போது அவளுக்கு என்ன ரெஸ்ட் இப்படின்னு கேள்வி கேட்பதற்கு 100 பேர் இருக்கான். ஆனா அப்படி டியூட்டியில இருக்கும்போது நடந்த இந்த குத்தத்தை அதே 100 பேர் தான் பூசி மொழுக பாக்குறாங்க. சமூகம் இதை நினைச்சு போராடிடக்கூடாது, இது ஒரு பெரும் கிளர்ச்சியா மாறிடக்கூடாது, இது எந்த ஒரு போராட்டமாவும் வலுப்பெற்று விடக்கூடாது அப்படின்னு அதே 100 பேர் தான் நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டேட், ஒரு அரசு கையாலாகாத தனத்தை காட்டுற மாதிரிலாம் இருக்குல்ல. அரசு இயந்திரத்தின் மீது நடக்கப்பட்ட தாக்குதல், ஆனால் அரசு அந்த தாக்குதலை யார் செய்தது என்பதை பற்றி யோசிக்காமல் இது செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும்னு அரசே போராட்டம் நடத்துதுன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம், அவமானங்க. இந்த ஃபெட்டர்னிட்டி அதெல்லாம் தாண்டிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்போது நாங்கள் வந்து சொல்லுவோங்க, மெடிசன் ஃபீல்டு வந்து நோபல் ஃபீல்டு ஒரு காலத்தில். இப்போ அது அதே நோபிலிட்டியோட இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்களுக்குலாம் டவுட் தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ படிச்சுட்டு மேலே வருவீங்க, ஒரு MBBS முடிச்சோடனே என்ன நினைப்போம், நமக்கு பிஜி கிடச்சா வாழ்க்கை செட்டில் ஆகிடும்னு நினைப்போம். பிஜி முடிச்சதுக்கப்புறம் என்ன நினைப்போம், நம்ம வேலை செய்ய வந்துட்டோம், இதுக்கப்புறம் வாழ்க்கை செட்டில்டு. த்ரூ அவுட் த லைஃப் கோவிட் பீரியடில் ஒரு டாக்டர் சாகிறார், அவர் பிணத்தை புதைப்பதற்கு கூட யாரும் தயாராக இல்லை. இந்த ஃபீல்டு வந்து நீங்கள் வந்து பயங்கர நோபலான ஃபீல்டுன்னு நினைக்கிறீங்களாப்பான்னு இப்போ கண்ணீர் விட்டு பேசும் அளவிற்கு மருத்துவர்களின் நிலை வந்து கவலைக்கிடமாக இருக்குது. எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருந்த மருத்துவர்கள் கோவிட் காலத்தில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இவ்வளோ ஒரு ஹீனியஸ் கிரைம் நடந்திருக்கு. மருத்துவர்கள் இது மருத்துவர் போராட்டமாக இருக்கணுமா? மருத்துவர்களுடைய போராட்டமாக இருக்கணுமா? இதுக்கு எத்தனை பேர், யார் சப்போர்ட் பண்ணிருக்கணும்? மக்கள் போராட்டமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இதை மருத்துவர்களின் போராட்டமாக சுருக்கியது யாருடைய தவறு? இது இந்த சமூகத்தின் தவறுனா நான் இது ஒரு சீர்கெட்ட சமூகம்னு தான் சொல்லுவேன். இந்த சீர்கெட்ட சமூகத்திற்கு எதுக்கு மருத்துவர்னு நான் கேட்பேன். சீர்கெட்ட மக்கள் வாழும் சமூகத்தை காப்பாற்றுவதற்கு ஏனையா மருத்துவர்? ஹெல்த் ஃபார் ஆல்னு பாலிசி மேக்கர் சொன்னீங்களே, அந்த ஹெல்த் ஃபார் ஆலை நிர்ணயிக்க போகும், அதை நிறைவேற்ற போகும் தூண் யார்? மருத்துவர்கள்னா அந்த தூண் ஒவ்வொன்னா உடையும் போது இந்த பாலிசி மேக்கர் சும்மா இருக்கீங்கன்னா நாங்க ஏங்க வேலை செய்யணும்? டாக்டர்ஸ் 10 நிமிஷம் லேட்டா வந்தா டாக்டர் சஸ்பெண்ட், டாக்டர் வேறு ஊருக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் அப்படின்னு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் காட்டுறதுக்கு ஒரு அரசு இயந்திரத்தால் முடியும் என்றால் இவ்வளவு பெரிய கிரைம் நடந்திருக்கு. இதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு கூட இல்லாம இதுல பொறுப்பு துறப்பு செஞ்சிருக்காங்கன்னா பெரும் அவமானம். இவ்வளோ ஒரு கிரைமை பண்ணிட்டு இதுக்கு 4 பேர் நியூஸ் சேனல்ல உட்காந்துக்கிட்டு இது யார் பண்ணிருப்பா, எப்படி பண்ணிருப்பா, இந்த அரசியல் தலையீடா, அந்த அரசியல் தலையீடா, அரசியல் இயந்திரத்தில் இந்த ஓட்டையா அந்த ஓட்டையா அப்படின்னு டிபேட் பண்றதுக்கு இல்லை இந்த கிரைம். இந்த கிரைம்ல யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு உடனே ஆக்ட் பண்ணி இப்படி ஒரு கிரைம் இதுக்கப்புறம் நடந்தா இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டெட்டரன்ஸை நீங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா அரசு இயந்திரத்தின் மீது மருத்துவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை முற்றிலுமாக குலைக்கப்படும். உங்களுக்கு நாங்க ஏன் வேலை செய்யணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு வரும். ஒரு பெண் மருத்துவரா இருந்தா இனி பெண் மருத்துவரா ஆகணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு கூட என்ன தோணும்? நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது 150 பேர்ல 90 பேர் கேர்ள்ஸ், 60 பேர் தான் பாய்ஸ். அப்போ பெண்கள் நம்பி இந்த துறைக்குள்ள வரலாம், டிக்னிட்டியோட வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு துறையில இவ்வளவு பெரிய கேவலங்கள் நடக்குதுன்னா நாளைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகள் படிக்க வருவார்களா? இதை இப்பவே நம்ம தட்டி கேட்கல, இது இப்பவே ஒரு மக்கள் போராட்டம் ஆகல, இது இப்பவே இதுக்காக மக்கள் பேசல அப்படின்னா நாளை நம் பெண் பிள்ளைகள் இந்த துறையை சூஸ் பண்ணுவாங்களா? இன்றிருக்கும் பெண் மருத்துவர்கள் ஒரு டிஃபென்சிவ் போஸ்டருக்கு தான் போவாங்களே தவிர அக்ரெசிவா நோயாளிகளை பார்க்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கை தகர்த்தெறியப்படும். அதுக்காகவாது சொல்றேன், இந்த கிரைமை மிக விரைவாக அரசு தன்னுடைய அத்தனை பலத்தையும் பயன்படுத்தி இதற்கான தக்க தண்டனையை வழங்கி யார் இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருக்காங்க அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பின்புலம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அரசு இந்த நேரத்தில் செயல்படவில்லை என்றால் அரசின் மீது இருக்கும் மருத்துவர்களின் நம்பிக்கை பறிபோகும். ஏங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்றவங்க மேல 1000 குண்டர்கள் உள்ள வந்து அந்த டாக்டர்ஸை அடிக்கிறாங்க, பிரச்சனை நடந்த செமினார் ஹாலை வந்து உடைக்கிறாங்க, எவிடன்ஸ் இல்லாம எல்லா எவிடன்ஸையும் கலைக்கிறாங்க. இவ்வளவு நடக்குது, அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார்?
இந்த கேள்விகளை எல்லாம் மனதில் சுமந்து கொண்டு தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இது மருத்துவரின் போராட்டமாக இல்லாமல், மருத்துவர்களின் போராட்டமாக இல்லாமல், மக்களின் போராட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இதற்கான விடிவு வரும். அந்த விடிவை நோக்கி அரசு பயணித்தால் மட்டுமே அரசின் மீது உள்ள மருத்துவர்களின் நம்பிக்கை காக்கப்படும். நன்றி, வணக்கம்.